ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1006. இங்கு சைத்தன்ய மகாபிரபு கோபியர்களின் மனப்பாங்கில் பரிதவிக்கும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ ஜெகநாதரை நந்தகுமாரன் ஸ்ரீ கிருஷ்ணராக தரிசனம் செய்து கொண்டு இருந்தார். இந்த நிலையில் அவர் உள்ளத்துக்கண் கோபியர் ஆகிவிட்டார். எங்கு பார்த்தாலும் உதட்டில் வேணுகானம் செய்யும் முரளிதரனையே பார்த்தார். இந்த ஒரிசா பெண்ணை பார்த்ததுடன் அவருக்கு வெளிப்பிறக்கை திரும்பிவிட்டது. அப்போது ஸ்ரீ ஜெகநாதர், சுபத்ரா, பலராமா இத்தெய்வங்களே அவர் கண்ணுக்கு தெரிந்தனர். பகவானை குருட்சேத்திரத்தில் பார்க்கும் நினைப்பு அவருக்கு ஏற்பட்டது. குருட்சேத்திரத்துக்கு வந்துவிட்டேனோ, விருந்தாவனம் எங்கே போச்சு, இப்பத்தான் வாங்கிய பொன் ஆபரணம் தொலைந்து போய்விட்டதை போன்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டு விட்டது. இப்படியாக மனக்கிளேசம் அடைந்த எம்பெருமான் வீடு திரும்பி தரையில் உட்கார்ந்து நகத்தால் கீறினார். கண்ணில் கறந்த நீர் கங்கை போல பார்வை திரையிட்டு மறைத்தன. நான் பகவானை, விருந்தாவன நாயகனை கண்டுகொண்டேன். அந்தோ அவர் மறைந்து விட்டாரே, யார் என் கண்ணனை எடுத்து கொண்டு போயிருப்பார்கள்? நான் எங்கு வந்து இருக்கின்றேன் என்றார் அவர். விருந்தாவனத்தில் தவறவிட்ட கிருஷ்ணரால் மகாபிரபு ஆன்மீக பைத்தியமாக பிடித்து அலைந்தார். இந்த பேரின்ப சாமி பைத்தியத்தில் அவர் ஆடி பாடி செய்வார். நித்திய கடன்களான குளித்தல், உண்ணுதல் போன்ற செயல்களை அவர் எந்திரகதியில் செய்தார். அவர் முதலில் பகவான் இவர் கண்ணுக்கு தெரிந்தார். பிறகு அந்த மாமணி சுடர் மறைந்து விட்டது. இதை அனுபவிக்கும் போது மகாபிரபு வருத்தப்படுவார். இரவில் தனது மனதின் பேரின்ப உணர்ச்சிகளை ஸ்வரூப் தாமோதரா ராமானந்தராயர் இந்த இருவர் இடமும் கூறினார். அவர்களை கட்டி கொண்டு, என் பிரபு கிருஷ்ணர் எங்கே என கதறி கதறி அழுதார். கடைசியாக மன அமைதியில் இருந்து பொறுமை இழந்து ஸ்வரூப் தாமோதர் ராமானந்தராயர் இந்த இருவரையும் உருவக அளவில் மகாபிரபு பார்த்து பேசல் ஆனார். முதலில் நான் கிருஷ்ணர் என்ற பொக்கிஷத்தை கண்டெடுத்தேன். திடீரென இந்த பொக்கிஷம் காணாமல் போய்விட்டது. காணாமல் போன பொக்கிஷம் என் உடலை விட்டு போய் கபாலிக யோகி வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டது. எனது இனிய நண்பர்களே, கிருஷ்ணர் என்ற இனிமையை சுவைக்க விரும்பியதால் எனது மனம் சமூகம் வேத நெறிகளை விடுத்து மர்மயோகி போல யாசம் கேட்க தொடங்கிவிட்டது. கிருஷ்ண ராசலீலை என்ற மோதிரத்தை சுகதேவ கோஸ்வாமி என்ற கைவினை கலைஞர் சங்கினால் ஆன காதணி போல் செய்து இருந்தார். என் கற்பனை யோகி இந்த காதணி அணிந்து இருந்தார். காய் ஒன்றை குடைந்த ஆசைகள் என்ற என் கமண்டலத்தை தயாரித்து இருந்தார். எதிர்பார்ப்புகள் என்ற பையை அவர் தோளில் சுமந்து இருந்தார். இதே யோகி விச்சாரம் என்ற கிழிந்த மெத்தை குப்பை தூசி படிந்ததை உடலில் சட்டை போல் அணிந்து இருந்தார். அவர் மணிக்கட்டில் துயரம் என்ற வளையல்கள், தலையில் பேராசை என்ற தலைப்பாகை, அவர் உதிர்க்கும் வார்த்தைகள், ஓ கிருஷ்ணா, உண்ணாததால் உடல் மெலிந்து இருக்கின்றார். எனது மனம் ஆகிய யோகி எப்பொழுதும் மோகனின் விருந்தாவன வைபவங்களை ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டு இருக்கின்றபடி வாசிக்கின்றார். அந்த யோகி மகா பௌலம் என்ற பெயரை சுவீகரித்து என் 10 புலன்களை சீடனாக்கி இருக்கின்றார். இப்படியாக எனது மனம் உடல் என்ற வீட்டை விட்டு சுகபோகம் என்ற பொக்கிஷத்தை துறந்து விருந்தாவனம் சென்று இருக்கிறது. விருந்தாவனத்தில் இந்த யோகி வீடு வீடாக ஏறி இறங்கி சீடர்கள் பின் தொடர யாசம் கேட்கின்றார். விருந்தாவன பூமியின் அசையா ஜீவன்கள் இடம் பிச்சை எடுத்து காய், கனி, கிழங்கு தின்று ஜீவிக்கின்றார். விரட்ச பூமி வாழ் கோபியர்கள் எப்பொழுதும் மதுசூதனின் அழகு, இனிமை, நறுமணம், குழல் ஓசை, தேகஸ்பரிசம் போன்ற அமிர்தத்தை பருகுபவர்கள். என் மன யோகியின் 5 சீடர்கள் ஸ்பரிச புலன்கள் கோபியர் வைத்த இந்த அமிர்தத்தை சேகரித்து யோகியிடம் கொண்டு வந்து தருகின்றார்கள். இந்த மிச்ச மீதி சாப்பாட்டு புலன்கள் உயிர் வாழ்கின்றன. இது ஒரு ஏகாந்த தோட்டம். இந்த தோட்டத்தில் மதுசூதனன் தனது லீலைகளை அனுபவிக்கின்றார்.
இந்த தோட்டத்தின் மூலையில் ஒரு அரங்கில் எனது மனயோகி தன் சீடர்களுடன் சேர்ந்து மர்மயோகம் பயில்கின்றார். பகவானை நேரில் காணும் அவாவினால் இந்த யோகி இரவு முழுவதும் கண் விழித்து கிருஷ்ணரை இதயத்தில் வைத்து தியானிக்கின்றார்கள். மாதவனின் தொடர்பை இழந்ததும் என் மனயோகி மனத்தளர்ச்சி அடைந்து விட்டார். மனத்தளர்ச்சியை போக்குவதற்காக மர்மயோகம் பயின்றார். பிரிவேக்கம் என்ற வெற்றி இடத்தில் இந்த யோகி 10 ஆன்மீக மாற்றங்களை அனுபவித்தார். இந்த பக்தி புலங்காகித நிலையில் என் மனம் உடல் என்ற வீட்டை காலி செய்து விட்டது. இப்படியாக இப்போது நான் சரீரத்தை மறந்த நிலையில் இருக்கின்றேன். இவ்வாறாக நீண்ட ஒரு பிரசங்கத்தை மகாபுரு செய்து முடித்தார். அவர் கூறிய விளக்கங்களில் அவரது மனதிற்கும் கபாலிக பரதேசிக்கும் ஒரு ஒற்றுமை நிலைநாட்டப்படுகின்றது. ஆனால் வாஸ்தவத்தில் கபாலிக யோகிகள் அபக்தர்கள், ஆதலால் அவர்கள் வழியை யாரும் பின்பற்றக்கூடாது ஆகும். பகவான் கிருஷ்ணரை பிரிந்த கோபியர்கள் 10 விதமான தேக மாற்றங்களை அனுபவித்தார்கள். கவலை, விழிப்பு உணர்வு, மனப்போராட்டம், மெலிதல், அசுத்தம், பித்தன் போன்று புலம்புதல், வியாதி, பைத்தியம், மாயம், மரணம் போன்ற துன்பங்களை அனுபவித்தார்கள். இந்த பக்தி பரவச அறிகுறிகள் மகாபிரபு இடத்தில் பெருக பெருக அவர் தன்னை மறந்தார், மனத்திடம் இழந்துவிட்டார். பேசி முடித்த பிறகு மகாபிரபு அமைதி காத்தார். எனவே ராமானந்தராயர் ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகங்களை ஸ்வரூப் தாமோதர் கிருஷ்ணரின் லீலைகளை உச்சரித்து பாடி முடித்தார்கள். இப்படியாக 2 பேரும் எம்பெருமானை புற விழிப்பு நிலைக்கு தேற்றினார்கள். பாதி இரவு இவ்வாறு கழிய ராமானந்தராயர் ஸ்வரூப் தாமோதர் இந்த இருவரும் மகாபிரபுவை அவரின் உள் அறையிலே படுக்கச் செய்தார்கள். ராமானந்தராயர் வீடு திரும்பினார். ஸ்வரூப் தாமோதர் கோவிந்தா மகாபுரு அறைக்கு செல்லும் நடையில் முடங்கி கிடந்தார்கள். இரவு முழுவதும் எம்பெருமான் விழித்து கொண்டே இருந்தார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உரத்த குரலில் உச்சரித்தவாறே சிறிது நேரம் கழித்ததும் இந்த உச்சரிப்பு கேட்க கிடையாது. உள் அறைக்குள் நுழைந்து பார்த்தார். ஸ்வரூப் தாமோதர் கதவுகள் 3 வெளியே மூடப்பட்டு இருந்தன. எம்பெருமானை மட்டும் காண கிடையாது. 3 பக்தர்களும் திடுக்கிட்டார்கள். எம்பெருமானை காண கிடையாது. கையில் விளக்கேந்தி 3 பேரும் அவரை தேடினார்கள். சிறிது நேரம் சென்று பக்தர்கள் மகாபிரபு சிம்மதுவாரம் அருகே வடக்கு பக்கத்தில் மூலையில் படுத்து இருப்பதை கண்டார்கள். முதலில் அவரை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதித்தார்கள். ஆனால் அவரின் நிலையை பார்த்ததும் பயம் அவர்களை தொற்றிக்கொண்டு விட்டது. மகாபிரபு பிறக்க இழுந்து கிடந்தார். அவர் உடலோ 5 அல்லது 7 முழங்கள் 8 அல்லது 9 அடி நீண்டு இருந்தன. ஒவ்வொரு புஜமும் காலும் 3 முழங்கால் நீண்டு இருந்தன. தோல் மட்டும் தனித்தனி இணைப்புகளை அணைத்து கொண்டு இருந்தன. நாசி துவாரங்களில் இருந்த காற்று வெளியே வர கிடையாது. உயிர் இருக்கின்றதா இல்லையா என்பதை காட்டும் உடல் உஷ்ணநிலை மிக மிக குறைவாக இருந்தன. நீண்டு விரிந்த புஜங்கள், கால்கள், கழுத்து, இடுப்பு ஆகிய அவயங்களை தோல் போர்த்தி மறைத்து கொண்டு இருந்தன போல் தெரிந்தன. எம்பெருமான் கிடந்த நிலையை பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். வாயில் நுரை, பிதுங்கிய விழி இவை யாவற்றையும் பார்த்த ஸ்வரூப் தாமோதர் உள்ளிட்ட பக்தர்கள் ஏறக்குறைய மூச்சு நின்றவர்கள் ஆனார்கள். எம்பெருமானின் காதில் அவர்கள் கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உரத்த குரலில் ஓத இந்த நாத அதிர்வு அவர் ஹிருதயத்தை ஊடுருவி சென்றது. மகாபுரு உடனே கண் விழித்து ஹரிபோல் என்று கத்திக்கொண்டு எழுந்தார். நீண்டு இருந்த அவரது அவயங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டன. புற பிரக்கை அடைந்ததும் தான் சிம்மத்வாரம் முன்பு இருப்பதைக் கண்டு மகாபிரபு ஆச்சரியமடைந்தார். ஸ்வரூப்பா, நான் எங்கே இருக்கிறேன், இங்கு என்ன செய்கின்றேன் என கேள்வியில் கேட்க ஆரம்பித்து விட்டார். பிரபு, எழுந்திருங்கள், நாம் நின் இடம் செல்வோம், அங்கு நடந்தனவற்றை கூறுகிறேன். இவ்வாறு ஸ்வரூப் தாமோதர் பதில் கூறினார். பின்பு பக்தர்கள் மகாபுருவை கை தாங்களாக பிடித்து அழைத்து சென்று அவர் இருப்பிடத்தில் வைத்து நடந்த எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் அவரிடம் விவரித்தார்கள். சிம்ம துவாரத்தில் தான் கிடந்த நிலை தனக்கு தெரியாது எனவும், ஒரு நொடிப்பொழுதே பகவான் கிருஷ்ணரை தான் தரிசித்ததாகவும், மின்னலாக பரந்தாமன் மறைந்து விட்டார் எனவும் எம்பெருமான் கூறினார்.
இந்த சமயத்தில் ஸ்ரீ ஜெகநாதர் கோவிலில் சங்கு ஒலித்தது. விரைந்து சென்று நீராடி பகவானை தரிசிக்க புறப்பட்டு விட்டார் பக்தர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு தேகத்தில் கண்ட மாறுதல்கள் குருமதி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதவை. இந்த மாதிரி யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் என்பது தெளிவு. சாஸ்திரங்களிலும் இந்த விஷயங்கள் கூறப்பட கிடையாது. அதனால் பக்தர்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். நம்புவார்களோ மாட்டார்களோ, எம்பெருமான் தன் பக்தியை இவ்வாறு வெளிப்படுத்தினார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் குளிப்பதற்காக கடலுக்கு சென்று கொண்டு இருந்தார் மகாபுரு. தொலைவில் மணல் குன்று ஒன்று இருப்பதை பார்த்தார். இதன் பெயர் சாதக பர்வதம், கோவர்தன பர்வதம் என இதை நினைத்தார். காற்று வேகத்தில் இதை நோக்கி ஓடினார். பின்னால் கோவிந்தா ஓடி வந்தார் அவரை பிடிப்பதற்கு. இப்படி ஓடும் சமயத்தில் கோவியர்கள் பேசியதாக ஸ்ரீமத் பாகவதம் சாட்சியம் கூறும் பாடலை அவர் உரைத்தார். அவர் இப்பொழுது தலை தெறிக்க மகாபுரு ஓட ஒரு பக்தன் கூச்சல் இட மற்றவர்கள் குரல் கொடுக்க எல்லோரும் எம்பெருமான் பின்பு பெருத்த வாரத்துடன் ஓடினார்கள். பரமானந்த பூரியும் பிரமானந்த பாரதியும் கடற்கரைக்கு ஓடி வந்தார்கள். நடக்க முடியாத பகவான் ஆச்சாரியா தள்ளாடி தள்ளாடி வந்து சேர்ந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு காற்று வேகத்தில் ஓடிக்கொண்டு இருந்தார். திடீரென பரவச நிலையில் மேலும் ஓட தெம்பு இல்லாதவராக நின்று விட்டார். அவர் உடலில் ஒவ்வொரு நுண்துளையும் பருக்கள் போல் கிளைத்தன. குத்திட்டு நின்ற ரோமங்கள் கடம்ப மலர்கள் போல் தோன்றின. அவரின் தேக நுண்துளைகளில் இருந்து வியர்வையும் இரத்தமும் கசிந்தன. பேச முடியாதவராக அவர் தொண்டையில் கொப்பளிக்கும் சப்தம் கேட்டது. கண்கள் தாரை தாரையாக நீர் சிந்தின. தேகத்தின் நிறம் மங்கி வெண்சங்கு நிறத்திற்கு மாறிவிட்டது. மகாபுரு உடல் சமுத்திர அலைகளால் நடுங்கி இந்த நிலையில் அவர் கீழே சாய்ந்து விட்டார். கோவிந்தன் தான் முதலில் மகாபுரு இடம் சென்றார். ஒரு நீர்க்குடத்தை எடுத்து எம்பெருமான் உடல் முழுவதும் அவர் நீரை தெளித்தார். மகாபுரு மேல் வஸ்திரத்தை எடுத்து அதனால் அவரை வீசினார். இந்த சமயம் சொரூப் தாமோதரரும் மற்ற பக்தர்களும் இங்கு வந்து சேர்ந்தார்கள். சைத்தன்ய மகாபுருவின் பரிதாப நிலையை பார்த்த ஒவ்வொருவரும் அழுதார்கள். அதே சமயம் எப்படி அவர் உடலில் 8 விதமான பக்தி பரவச அறிகுறிகள் தென்படுகின்றன என்பதைக் கண்டு வியந்து போனார்கள். குளிர்ந்த நீரால் எம்பெருமான் மீது தெளிக்கும் சமயத்தில் அவர் காதரிகள் பக்தர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஓதினார்கள். பக்தர்கள் வெகுநேரம் ஓதியிருப்பார்கள். திடீரென எழுந்து நின்று ஹரிபோல் என்று மகாபுரு கூச்சலிட்டார். பக்தர்கள் ஹரி ஹரி என மகிழ்ச்சி பொங்க கோஷமிட்டார்கள். இப்படியாக மங்கள ஒளி எல்லா திக்குகளிலும் எதிர் ஒலித்தன. வேப்பில் ஆழ்ந்த மகாபுரு இங்கும் அங்கும் பார்க்க ஆரம்பித்தார். அங்கு எல்லா பக்தர்களையும் பார்த்த சைத்தன்ய மகாபுரு அரை குறை பிறக்கையில் சுரூப் தாமோதரா இடம் பேசினார். யார் என்னை கோவர்தன மலையில் இருந்து இங்கு கொண்டு வந்து சேர்த்தது? நான் பகவானின் லீலைகளை பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் இப்போது பகவான் கிருஷ்ணரை காணோமே என்றார் அவர். கோவர்தன மலைக்கு பகவான் பசுக்களை மேய்த்து கொண்டு இருக்கிறாரா என்பதை அறிய போனேன். மதுசூதனன் கோவர்தனம் மலை ஏறி கையில் புல்லாங்குழல் பிடித்து வாசிப்பதை பார்த்து விட்டேன். அவரை சுற்றி பசு கூட்டம். அவர் வேணுகானத்தை கேட்டதும் திருமதி ராதாராணியும் மற்ற கோபியர்களும் பட்டாடை உடுத்தி அவரை காண ஓடோடி வந்தவர்கள் ஆனார்கள். பின்பு ஸ்ரீ கிருஷ்ணரும் திருமதி ராதாராணி குகை ஒன்றில் நுழைந்து விட்டார்கள். பிற கோபியர்கள் கொஞ்சம் பூக்களை பறிக்க சென்று விட்டார்கள். அந்த சமயத்தில் நீங்கள் எல்லோரும் கூச்சலிட்டு என்னை இங்கே தூக்கி கொண்டு வந்து விட்டீர்கள். ஏன் என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள்? எனக்கு அனாவசியமாக மனவழி கொடுத்து விட்டீர்கள். பகவானின் லீலைகளை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது, இப்போது போய்விட்டது என்றார் அவர். பின்பு சைத்தன்ய மகாபுரு அழத் தொடங்கிவிட்டார். அவருடைய நிலையை பார்த்த பக்தர்கள் கதறத் தொடங்கிவிட்டார்கள். இந்த தருணத்தில் பரமானந்த பூரியும் பிரமானந்த பாரதியும் வந்தார்கள். சற்றே அவர்களுக்கு மரியாதை காட்டும் முகமாக பிறக்கை பெற்று வந்தனம் செலுத்தினார் எம்பெருமான். இந்த வயதான பெரிய மனிதர்கள் மகாபுருவை தழுவிக்கொண்டார்கள். ஏன் இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என மகாபுரு அவர்களை பார்த்து கேட்டார். நீங்கள் நடனம் ஆடுவதை காண்பதற்குத்தான் என்றார் பூரி கோஸ்வாமி. இதனை கேட்டதும்
சைத்தன்ய மகாபுரு சற்றே வெட்கமடைந்தார். பிறகு பக்தர்களுடன் கடலில் நீராடச் சென்று விட்டார். வீடு திரும்பி ஸ்ரீ ஜெகநாத மகாபிரசாதத்தை சாப்பிட்டார். இப்பொழுது எம்பெருமானின் பிறக்கை 3 மட்டங்களில் வெளிப்பட்டன. சில சமயம் அவர் முழுவதும் பக்தி பரவசத்தில் இருப்பார். சில சமயம் பாதி புற பிறக்கை உடனும் மற்றொரு சமயம் முழு பிறக்கை உடனும் காணப்படுகின்றார். உண்மையாக எம்பெருமான் எப்போதும் பக்தி பரவசத்தில் இருப்பவர். கை தொடாமலே குயவன் சக்கரம் சுழற்றுவது போன்று அவரது உடல் சார்ந்த செயல்கள் ஆன குளித்தல், கோவில் போதல், சாப்பிடுதல் எந்திரகதியில் நடைபெற்றன. கோவிலில் இருக்கும் ஸ்ரீ ஜெகநாதர் விக்கிரகம் ஒரு நாள் மகாபுருவின் கண்ணுக்கு நந்த மகாராஜாவின் குமாரன் ஸ்ரீ கிருஷ்ணராக தெரிந்தார். அவர் இதை உணர்ந்ததும் அவரது 5 புலன்களும் பகவானின் 5 குணங்களால் ஈர்க்கப்பட்டு விட்டன. கயிறு இழுக்கும் போட்டி போல் எம்பெருமானின் ஒரே மனம் 5 வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்பட்டன. அவர் நினைவு இழந்து விட்டார். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் ஸ்ரீ ஜெகநாதர் உபலபோகா வைபவம் முடிவடைந்தது. எம்பெருமானின் சீடர்கள் மகாபுருவை அவர் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்தார்கள். அன்று இரவு சொரூப் தாமோதர் ராமானந்தராயர் இந்த இருவர் கழுத்திலும் தனது கைகளை சுற்றி மகாபுரு ஒப்பாரி வைத்தார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான திருமதி ராதாராணி பகவான் கிருஷ்ணரை விட்டு பிரிந்த பரிதவிப்பால் தன் தோழி விசாகாயிடம் தன் மனக்கவலை நிம்மதியின்மை விவரித்து இருந்தால் தன்னுடைய அதே உணர்ச்சிகளை திருமதி ராதாராணி பாடிய அதே பாடலை பாடி வெளிப்படுத்தினார் எம்பெருமான். இந்த பாவத்தை பிளாக்கணம் வைத்தார் மகாபுரு. கோபியர்களின் இருதயம் நெடுந்துயர்ந்த குன்றுகள் என்ற போதிலும் நந்தகுமாரனின் அழகு என்ற அமிர்தக்கடல் வீசும் அலைகளால் நனைகின்றன. நந்தகுமாரனின் மதுரமான குரல் கோபியரின் செவியில் புகுந்து தெய்வீக இன்பத்தை அள்ளித் தருகின்றன. அவரின் உடல் ஸ்பரிசம் கோடிக்கணக்கான சந்திரனை விட குளிர்ந்து இருந்தது. அவரது மேனி பரப்பும் நறுமணமோ உலகத்தை மையல் கொள்ளச் செய்கின்றன. ஓ நண்பனே, நந்தகுமாரன் இடம் கண்ணன் இடம், அவன் மதுர அதர்த் இடம் எனது 5 புலங்கள் அடைக்கலம் தேடுகின்றன. நந்தகுமாரின் அழகு, அவன் வார்த்தைகள் இருக்கும் ஒளி, அவன் வேணுநாதம், அவன் ஸ்பரிசம், அவன் மேனி நறுமணம், அவன் அதரத்தின் சுவை, இவையாவும் வர்ணிக்க முடியாத இனிமை வாய்ந்தவை. இந்த அம்சங்கள் எல்லாம் என் புலன்களை ஒரே சமயம் இழுக்கும்போது அவை மனம் என்ற ஒற்றை குதிரையில் ஏறி 5 திக்குகளில் செல்ல துடிக்கின்றன. எனது இனிய நண்பா, என் துயரத்திற்கான காரணத்தை கேட்கவும். எனது 5 புலன்களும் ஊதாரிகள், கயவர்கள். அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் சாட்சாத் பெருங்கடவுள் என்று நன்கு தெரியும். இருந்த போதிலும் அவருடைய சொத்தை கொள்ளையடிக்க இந்த கயவர்கள் விரும்புகின்றார்கள். எனது மனம் ஒற்றை குதிரை. இந்த குதிரையை 5 புலன்களும் ஒரே சமயத்தில் தம் வழியில் இழுக்கின்றன. அது எந்த வழியில் போகும்? எல்லா புலன்களும் குதிரை ஒரே நேரத்தில் இழுத்ததால் குதிரையின் கதி அதோ கதி. இந்த அட்டுழியத்தை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்றார் அவர். நண்பா, புலன்களை அடக்கப்பார் என்று நீ சொன்னால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என் புலன்கள் மேல் கோபப்பட முடியாது. புலன்களில் தவறான அது பகவான் கிருஷ்ணரின் அழகு, குரல், ஸ்பரிசம், நறுமணம், சுவை இவையாவும் மிக வசீகரிக்கக்கூடியவை ஆகும். இவை என் புலன்களை கவர்ந்து இழுப்பதால் ஒவ்வொரு புலனும் என்னை ஒவ்வொரு திசையில் இழுத்து கொண்டு போகின்றது. இப்படியாக எனது மனம் ஊசல் ஆடுகின்றது. நான் சாகும் நிலையில் இருக்கின்றேன் என்றார் அவர். 3 உலகிலும் ஒவ்வொரு பெண்ணின் பிறக்கையும் உயர்ந்த மலை போல், ஆனால் கிருஷ்ணரின் அழகின் இனிமையோ கடல் போல். அதில் ஒரு துளி நீரும் உலகத்தை வெள்ளத்தில் மூழ்கச் செய்துவிடும். குன்றுகள் இடம் தெரியாமல் போய்விடும். கண்ணனின் ஏளனச் சொற்களின் இனிமை மங்கையர் யாவர் ஹிருதயத்திலும் விவரிக்க ஒண்ணாத பரவசத்தை விளைவிக்கின். அவர்கள் காதுகள் கட்டிப்போடும். பகவானின் திவ்ய தெய்வீக சரீரம் குளிர்ச்சியானது. சந்தனத்தின் குளிர்ச்சிக்கு ஒப்பாகாதது. கோடிக்கணக்கான சந்திரன் குளிர்ச்சியை விட குளிர்ந்தது. குன்று போன்ற கொங்கை மகளிரும் இந்த குளிர்ச்சிக்கு இலக்கானவர்கள். சொல்லப்போனால் 3 உலக மங்கையரும் இந்த குளிர்ச்சிக்கு மனம் பறிகொடுத்தவர்கள் ஆவார்கள். மது சூதனின் மேனி பரப்பு மனம்
கஸ்தூரியின் மனதை விட மனதை கொள்ளை கொள்வது ஆகும். நீலவண்ண தாமரின் வாசத்தை விஞ்சக்கூடியது. இந்த வாசம் உலக மங்கையின் நாசிக்குள் புகுந்து கூடுகட்டி அவர்களை மேலும் மேலும் ஈர்க்கின்றது. கேசவன் இதழ் புன்சிரிப்பு என்ற கற்பூர வில்லையுடன் சேரும்போது மங்கையர் அத்தனை மனங்களையும் வசீகரிக்கிறது. இவர்கள் வேறு சுகம் நாடமாட்டார்கள். கண்ணனின் புன்சிரிப்பின் இனிமை அடைய முடியாதவை என்றால் பிறகு பெருத்த மன துயர்களும் ஒப்பாரியும் நிகழ்வது திண்ணம் என்றார் அவர். இவ்வாறாக பேசிய பிறகு மகாபுரு ராமானந்தராயர் சொரூப் தாமோதர் இவர்களின் கழுத்தை கட்டிக்கொண்டு புலம்பினார். என் நண்பர்களை, நான் சொல்வதை கேளுங்கள். நான் என்ன செய்வேன்? எங்கு போவேன்? எங்கு கண்ணனை காண்பேன்? அவரை காணும் வழியை சொல்லுங்கள் என்றார் அவர். இப்படியாக பக்தி பரவச நிலையில் விரகதாபத்தை அனுபவித்த மகாபுரு தினம் தினம் சொரூப் தாமோதர் ராமானந்தராயர் இந்த இருவர் முன்னிலையில் அழுது அழுது புலம்புவார். சொரூப் தாமோதர் தகுந்த பாடல்களை பாட ராமானந்தராயர் தகுந்த ஸ்லோகங்களை கூறுவார். இப்படியாக எம்பெருமானின் பரவசம் நிலை அதிகரித்து அவர் சமாதானம் அடைவார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு குறிப்பாக பில்வமங்கலம் சுவாமிகள் எழுதிய கிருஷ்ண கருணா அமிர்தம், வித்யாபதியின் கவிதை, ஜெயதேவனின் கீத கோவிந்தம் கேட்பதற்கு விருப்பம். இந்த நூல்களிலிருந்து பாடல்களை தன் அடியார்கள் பாடும்போது மகாபுரு பெருமிதம் அடைவார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.